ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் நாம் 2 ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஐபிஓ எஸ்எம்இ ஐபிஓ 170% அளவுக்கு ஜிஎம்பி காட்டுது. ரேட்டிங்கும் ஃபயர் ரேட்டிங் 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து இருக்குது. அந்த கம்பெனி ஐபிஓவையும் அது மட்டும் இல்லாமல் ஒரு புது இன்வைட் வந்து நம்ம கம்பெனி நம்ம பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில் வந்து லிஸ்ட் ஆக போகுது. அந்த இன்வைட் வந்து போஸ்ட் லிஸ்டிங்கில் வந்து அப்ளை பண்ணலாமா வேண்டாமா? காரணம் இப்போதைக்கு ஹெச்என்ஐ அண்ட் கியூஐபி போர்ஷன் மட்டும் தான் அந்த இன்வைட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. சோ அந்த ஐபிஓ பத்தியும் இந்த வீடியோல பாத்துருவோம். முதல்ல நாம இந்த எஸ்எம்இ ஐபிஓ கம்பெனியை பாத்துருவோம். அந்த கம்பெனி பேர் வந்து பூ பிளெக்சி கேப் லிமிடெட். சோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பூ குரூப் கீழே இயங்குற கம்பெனியா வந்து இருக்காங்க. சோ இந்த கம்பெனியோட மெயின் பிசினஸ் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக்கேஜிங் பிலிம் பிசினஸ் தான் இவங்களோட மெயின் பிசினஸா வந்து இருக்கு. அதாவது பிஓபிபி பிலிம், பாலிஎஸ்டர் பிலிம்ஸ், அது மட்டும் இல்லாம இந்தியன் ஆயிலுக்கு கார்பரேஷனுக்கு தேவையான பாலிமர் டிவிஷனையும் இந்த கம்பெனி வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி 1994 அவங்க ஆபரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த கம்பெனிக்கு ஒரு மேஜர் சப்சிடரி இருக்காங்க, கூல் கேப் இண்டஸ்ட்ரீஸ். அவங்க கிட்டத்தட்ட 11 கோடி அளவுக்கு ஐபிஓல வந்தாங்க. இந்த எஸ்எம்இ ஐபிஓல 38 ரூபாய் ஒரு ஷேருக்கு. இப்போ கரண்டா வந்து 400 ரூபாய்க்கு மேல அந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு வந்து இருக்காங்க. ஹையா எவ்வளவுக்கு போயிருக்காங்கன்னா 600 ரூபாய் அளவுக்கு போயிருந்திருக்காங்க. ஸோ 44 கோடி அளவுக்கு ஐபிஓ சைஸ்க்கு வந்த கம்பெனி இப்போ 500 கோடி அளவுக்கு வந்து மார்க்கெட் கேப்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க இந்த எஸ்எம்இ ஸ்பேஸ்ல. பிளஸ் இந்த கம்பெனியோட ஹோல்டிங், அதாவது இங்க மேஜர் சப்சிடரியா இருக்கிற இந்த புரோகிராஃப் பிலிம் பிளெக்சி பேக் லிமிடெட் வந்து பாத்தீங்கன்னா 61.65% அளவுக்கு ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது இந்த கம்பெனியோட டாப் லைன் அண்ட் பாட்டம் லைன் வந்து கன்சிஸ்டன்டா உயர்ந்திருக்குங்க. 2021 ரெவன்யூ 137 கோடி, ப்ராஃபிட் 6 கோடி. 2022 ரெவன்யூ 229 கோடி, ப்ராஃபிட் 7 கோடி. 2023 ரெவன்யூ 341 கோடி, ப்ராஃபிட் 11 கோடியா வந்து இருந்திருக்கு. 6 months ஃபினான்ஷியல் இயர் 2024 இவங்களோட டோட்டல் இன்கம் 139 கோடி, ப்ராஃபிட் 5 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. இந்த கம்பெனியோட ஆவரேஜ் இபிஎஸ் எடுத்து பார்க்கும்போது கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல 5.08 பைசாகவும் ஆவரேஜ் ரிட்டர்ன் நெட்வொர்க் பர்சன்டேஜ் வந்து 10.10% அளவுக்கு இருக்கு. ஸோ செப்டம்பர் 30, 2023 டேட்டா படி இவங்களோட பிரைஸ் டு புக் வேல்யூ 1.23 இருக்கு. போஸ்ட் ஐபிஓ நேவ் பேசிஸ்ல எடுத்து பார்க்கும்போது பிரைஸ் டு புக் வேல்யூ 1.19 இருக்கு. ஸோ இவங்களோட பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா இதே ஃபார்வர்ட் லுக்கிங் பி/இ போஸ்ட் ஐபிஓ பேசிஸ்ல ஷேர் பிரைஸ் பார்க்கும்பொழுது 12 டைம்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதுவே ப்ரீ ஐபிஓ பேசிஸ்ல இபிஎஸ் 5.39 வைக்கும்போது 13.17 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 11.46% இருக்கு. ஆர்ஓசிஇ வந்து 18.50% இருக்கு. இந்த கம்பெனி மேல டோட்டல் டெப்ட் எவ்வளவு இருக்குன்னா 150 கோடி அளவுக்கு டெப்ட் வந்து இருக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. இவங்க கிட்ட இருக்கிற அசட்ஸ் வந்து 283 கோடியா இருக்கு. நெட்வொர்த் 81 கோடி மதிப்புள்ள கம்பெனியா இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட டெப்ட் பெர் ஈக்விட்டி 1.62 இருக்கு. ஸோ இதுல ஐபிஓல இருந்து வர மணியை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்கெடியூல் கமர்ஷியல் பேங்க்ஸ்ல இருக்க பாரோயிங்ஸை வந்து குறைக்க யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அது நாம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இந்த கம்பெனியோட கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 176%, 199 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆங்கர் இன்வெஸ்டரா கொஞ்சம் பேர் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. 70 ரூபான்னு சொல்லி பிரைஸ் லிமிட்ல 125 ரூபாய் ஒரு ஷேருக்கு இந்த கம்பெனி ப்ராஃபிட் தர வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு லாட் வந்து 1,13,600 ரூபாய் கிட்ட வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஒரு லாட்டுக்கு 1600 ஷேர்ஸ் நீங்க அந்த மாதிரி தான் வாங்குற மாதிரி இருக்கும். 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்குங்க. இந்த ஐபிஓட ஓப்பனிங் டேட் வந்து February 27, 2024. ஐபிஓட க்ளோஸ் டேட் February 29, 2024. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் March 1, 2024. இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் March 4, 2024. ரேட் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கௌண்ட் March 4, 2024. லிஸ்டிங் டேட் March 5, 2024 இருக்கு. ஐபிஓ சைஸ் 40 கோடி அளவுக்கு இருக்கு. ரீட்டைல் போர்ஷன் 35% வந்து இருக்கு. ஸோ ஓவராலா இந்த கம்பெனி இருக்க ரிஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா சில கான்டிஜென்ட் லைபிலிட்டிஸ் இவங்க ப்ரொமோட்டர் குரூப் கிட்ட வந்து இருக்கு. ட்ரேட் ரிசீவபிள்ஸ் மட்டுமே இந்த கம்பெனி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. பிளஸ் இவங்க இந்த பிளாஸ்டிக் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்ல இருக்கும்போது இவங்க எஃப்எம்சிஜி கெமிக்கல் பிசினஸ்ல இந்த ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரிலேட்டடா எனி இவங்க ப்ராடக்ட்ஸ் பேன் ஆச்சுன்னா இந்த கம்பெனியோட கொஞ்சம் ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. கஸ்டமர் கான்சன்ட்ரேஷன் இந்த கம்பெனிக்கு அதிகமாகவே இருக்கு. பிளஸ் லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் எதுவுமே வந்து பண்ணல. கடன் இந்த கம்பெனிக்கு கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. ஸோ ஓவராலா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா எஸ்எம்இ ஸ்பேஸ்ல இருக்கு. ஸோ லாட்ல தான் வாங்க முடியும், லாட்ல தான் விற்க முடியும். அது கொஞ்சம் பெரிய ரிஸ்க் இருக்கு. ஏன்னா நீங்க விற்க ட்ரை பண்ணாம அந்த பக்கம் வாங்க ஆள் வந்து டக்கு நீங்க நினைக்கும் போது வராத போது
பார்க்கும்போது இருக்க மாதிரி இருக்கும். பிளஸ் இந்த கம்பெனியோட ஷார்ட் சைஸ்க்கு இவ்வளவு கடன் இருக்கிறது கொஞ்சம் ஹையர் சைடா வந்து இருக்கு. ஸோ ஓவரால் இந்த ஐபிஓ ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் சொல்லி நான் நினைக்கிறேன். நம்ம எந்த ஐபிஓ பத்தி பார்க்க போறோம்னா அந்த பாரத் ஹைவே இன்விட்ட பத்தி பார்க்க போறோம். ஸோ இவங்களோட ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, ஆதர்ஷில்லா இன்ஃப்ராடெக் பிரைவேட் லிமிடெட் வந்து ஸ்பான்சர் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜரா வந்து இருக்காங்க. 15% வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. பப்ளிக் யூனிட் ஹோல்டர்ஸ் 85% அளவுக்கு இன்வைட் பண்ண போறாங்க. இவங்களோட ட்ரஸ்டியா ஐடிபிஐ ட்ரஸ்ட்ஷிப் சர்வீசஸ் லிமிடெட் வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் ஜிஆர் ஐவேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் பிரைவேட் லிமிடெட் வந்து இருக்காங்க. ஸோ கரண்டா இந்த கம்பெனி கீழே வந்து 7 ப்ராஜெக்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த 7 ப்ராஜெக்ட் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், குஜராத், அது மட்டும் இல்லாம மகாராஷ்டிரா அந்த மாதிரி இதுல இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து இவங்க இந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அதுல கவர்மெண்ட் கொடுக்குற சப்சிடரிஸ் அண்ட் கவர்மெண்ட் கொடுக்குற அமௌண்ட் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா இவங்க ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது 2021 டோட்டல் இன்கம் 2170 கோடி, ப்ராஃபிட் 149 கோடி. 2022 டோட்டல் இன்கம் 1600 கோடி, ப்ராஃபிட் 62 கோடியா இருக்கு. 2023 டோட்டல் ரெவன்யூ 1537 கோடி, ப்ராஃபிட் வந்து 52 கோடியா அளவுக்கு இருந்திருக்கு. இதே 6 months ஃபினான்ஷியல் 2024 இவங்களோட டோட்டல் இன்கம் 388 கோடி, ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 100 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 2000 கோடி, 1600 கோடி, 1500 கோடியா வந்து குறைஞ்சிருக்கு. பிளஸ் அதே காலகட்டத்துல இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா 150 கோடி, 62 கோடி, 52 கோடியா வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இப்ப ரீசெண்ட் டைம்ல ரெவன்யூ வந்து குறைஞ்சிருக்கு. ஆனா அதே டைம்ல 101 கோடி அளவுக்கு இந்த கம்பெனி ப்ராஃபிட் வந்து பார்த்திருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்டெப்ட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா February 1, 2024 டேட்டா படி 3568 கோடி அளவுக்கு இருக்கு. ஸோ இந்த கம்பெனி செபி இன்விட் ரூல்ஸ் கீழே வராங்க. அதாவது 80% மேல இவங்க இன்வெஸ்ட் பண்ற அசட்ஸ் வந்து கம்ப்ளீட்டடா வந்து இருக்கணும். 90% இவங்க வர ப்ராஃபிட் வந்து எனக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் யூனிட்ஸா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாத பிஜி இன்விட்ல நம்ம டிவிடெண்டா வாங்குவோம் பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திருக்கணும். பிளஸ் இந்த கம்பெனி வந்து இப்பதான் இவங்களோட பிரான்ச்சஸ், அதாவது இப்பதான் இவங்க ஆபரேஷன்ஸ் வந்து இது பண்ணிருக்காங்க. வெறும் 7 இன்விட்ஸ் அளவுக்கு தான் வந்து இருக்காங்க. பிளஸ் ஓவராலா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்ல வந்து நம்ம மெயின்டைன் பண்றது, பில்ட் பண்றது, ஆப்ரேட் பண்றது எல்லாமே வந்து கவர்மெண்ட் கொடுக்குற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்சென்டிவ் பொறுத்து தான் வந்து இருக்கு. ஸோ அது அந்த அளவுக்கு இல்லைன்னா இந்த கம்பெனியோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் பாதிக்கப்படும். அதனால யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்குற ரெவன்யூ, அதாவது டிவிடெண்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். ஸோ ஓவராலா இந்த ஐபிஓ வந்து யாருக்கெல்லாம் இருக்கும்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீட்டைல் போர்ஷன்ஸ் எதுவுமே இல்ல. போஸ்ட் ஐபிஓல லிஸ்ட் ஆச்சுன்னா உடனே இன்வெட்னு சொல்லி நீங்க வாங்க நினைச்சீங்கன்னா அப்ப வந்து நினைச்சுக்கோங்க. ஸோ இவங்க கவர்மெண்ட் கொடுக்குற இன்வெட்டை நம்பி இருக்கு. லைக் பிஜி இன்வெட் அப்படி கிடையாதுன்னா அவங்களோட அந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ல எவ்வளவு பேர் யூஸ் பண்றாங்களோ அதே இதுல இவங்க வந்து அந்த அமௌண்ட்டை வந்து வாங்கிப்பாங்க. பட் இவங்களுக்கு அப்படி கிடையாது. இவங்க டோல் மூலமாவோ, வெஹிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாவோ எல்லாம் கவர்மெண்ட் தர இந்த ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் தர காஸ்ட் மூலயமா தான் இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரப்போகுது. ரொம்ப லெஸ் பிசினஸ் இதுதான் வச்சு ஹிஸ்டரி தான் வச்சிருக்காங்க. ஸோ ரெகுலரா டிவிடெண்ட் வரணும், என் கேபிட்டல் வந்து அப்ரிஷியேட் ஆகுதுனாலும் பரவாயில்ல அப்படி நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து போஸ்ட் லிஸ்டிங்ல கூட கரெக்டா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். அந்த அளவுக்கு ட்ராக் ரெக்கார்டு இல்ல. இப்ப இருக்கிற ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள்லயே அவங்க ரீசன்ட் அக்யூசியேஷன் பண்ணச்சு கொஞ்சம் டஃபா வந்து இருக்கும். அது நீங்க பிஜி இன்வெட் கேஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, ஐஆர்பி இன்வெட் கேஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, இன்டிகிரேட் இன்வெட் கேஸ் எடுத்து பார்த்தாலும் சரி. ஸோ போஸ்ட் ஐபிஓல பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ல இவங்க எப்படி அக்யூசியேஷன் பண்றாங்கன்னு பார்த்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கன்சிடர் பண்ணது கரெக்டா இருக்கும். அதுவும் ரெகுலரா எனக்கு வந்து ஒரு இன்கம் வரணும்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ் பொறுத்து தான் இருக்கும். ஏன்னா கேபிட்டல் கடகடக்கன்னு அவ்வளோ அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற இப்ப இருக்கிற ஹைலி மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள்ல அதை நீங்க மறக்காம நினைவுல வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் வியூ. இந்த வீடியோல 2 ஐபிஓ பத்தி பேசியிருக்கோம். எஸ்எம்இ ஐபிஓ அண்ட் மெயின் போர்டு ஐபிஓ. எஸ்எம்இ ஐபிஓ வெரி ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட், லாட்ல தான் வாங்க முடியும், லாட்ல தான் விற்க முடியும். அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. லிஸ்டிங்கின் ஆசைப்பட்டு ஓடி போய் மட்டும் வாங்கிடாதீங்க. மெயின் போர்டு ஐபிஓ பத்தி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஐபிஓ நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் மறக்காம கன்சல்ட் பண்ணோம். ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching Stocks and Investment Tamil channel.